புது கோச் சீக்கிரமே வந்துருவாரு. கண்டிப்பா இது ஒரு நல்ல வழியா தான் இருக்கும். என்ன ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். லியாங் யுவான், உன்னோட நம்பிக்கையை பெற நான் கண்டிப்பா இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அப்பதான் இதுல நீயா இருக்க முடியும். லூனியான், வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸ்னா சாங் சான்ஜுவானுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா தெரியுமா? நம்ம புத்த துறவிகளோ இல்ல நன்சோ கிடையாது. தப்பான எண்ணம் இருந்தா உன்னால உணர முடியுமா முடியாதா? இதுல முதல் விஷயம் என்னன்னா, அது ஒரு பொண்ணு சின்ன பையனை டேட் பண்றது தப்பு கிடையாது. ஆனா இதுல எனக்கும் அவனுக்கும் 10 வயசு டிஃபரன்ஸ். 9 years இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எப்படி யார் பார்ட்னர்னு முடிவு பண்ண முடியும்? அது உன்னாலே முடிவு பண்ண முடியாது, அவனாலே முடிவு பண்ண முடியாது. இல்ல 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 இல்ல, நான் ஆரம்பத்துல இருந்தே இத பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அவன் எப்பவுமே என்கிட்ட வேலை சம்பந்தப்பட்டு தான் பேசுவான். நாங்க 2 பேரும் இது வரைக்கும் அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. முதல்ல உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் இப்பவும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஹே, ஒரு முதிர்ந்த மரமும் பூ பூக்கும் அல்லது பழைய வீடும் தீப்பிடிக்குங்கிற எண்ணம் வரலையா? சரி, ஒத்துக்கிறேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குதான். அவன் அழகானவனா, அன்பானவனா, அப்புறம் நல்லாவும் இருக்கான். அதே மாதிரி விளையாடும் போது நல்லா பிரேவா டஃபா விளையாடுறான். அதே மாதிரி அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஐயோ செல்லம், இப்பதான் நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்றியா? ஆனா நான் அவனை ரொம்ப ரொம்ப ரசிக்கிறேன். அதுக்காக நான் அவனை ரொம்ப ஓவரா சொல்லல. நீ அப்படி யோசிக்கலன்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. ஆனா உண்மையிலேயே அவன் சீரியஸா உன்னை லவ் பண்ணானா நீ அவனை ஏத்துப்பியா? நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்ப கிளப்பும் சான்சுவானும் நல்ல பிக்கப் ஆயிட்டு வராங்க. ஒரு மேனேஜரா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதுல என்னோட கிளப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான். அந்த புக்கை கொஞ்சம் எடுத்துக்கூட. என்னால முடியாது, கண்டிப்பா முடியாது. ப்ளீஸ் நீ கொஞ்சம் டிவி வால்யூமை கம்மி பண்றியா? நான் கொஞ்சம் படிக்க போறேன். ஒருவேளை நான் வெற்றிகரமாக பேட்மிண்டனை விட்டு டென்னிஸ்க்கு மாறி டீமில் இருந்தேன்னா அப்போ நம்ம 2 பேரும் டேட்டுக்கு போகலாம்.
லியாங் யுவான், உன்னோட நம்பிக்கையை பெற நான் கண்டிப்பாக இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அப்போ தான் இதில் நீயா இருக்க முடியும். ஹலோ எவ்ரிவன், ஜாங்யாங் கோச்சிங் டீமோட அசிஸ்டன்ட் கோச் சுல்தான். ஹலோ எவ்ரிவன், நான் ஜான்யான் டீமுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கோச். என்ன நீங்கள் ஓல்டு ஹோன்னு கூப்பிடலாம். இந்த வாரத்துல இருந்து நாங்க 2 பேரும் தான் உங்களை லீட் பண்ணுவோம். ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது என்ன டைப் ஆஃப் ட்ரைனிங் பிளான்? நம்ம ஒரு நாள் முழுக்க ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடைய லெவலை சீக்கிரம் ஃபிகர் அவுட் பண்ணணும். அதனால் இந்த வாரம் நம்ம ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ண போகிறோம். அவர் பேர் என்ன? கோஜாங். அவர் ட்ரெயின் பண்ண வரலையா? அவர் வரல, அவர் ஜெட்லாக்லேருந்து ரெக்கவர் ஆகணும். ஜெட்லாக்லேருந்து ரெக்கவர் ஆகணுமா? அவர் பெய்ஜிங்லேருந்து ஷெங்ஷன் வந்திருக்காரு. அதில் எந்த கண்ட்ரி டைமும் மாற போகிறது இல்லையே. காரணம் இப்போ விம்பிள்டன் நடந்துட்டு இருக்கு. அதனால அவர் லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் படிக்க வேண்டியிருக்கு. அதனால நைட் பிராட்காஸ்ட் ஃபுல்லாக பார்த்துருக்காரு. கோச் ஜாங்கியோன் எப்போ வருவாரு? நம்ம ரொம்ப பேச வேண்டாம், லெட்ஸ் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் எங்களோட ட்ரைனிங்க்கு வெளியே வாங்க. சரி சரி, வாங்க, போலாம், start வாங்க. ம். உங்கள் ராக்கெட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வாங்க. இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸ்பீடை கூட்டுங்க. ஆமா ஆமா அப்படிதான். சில நேரங்களில் டோர்னமெண்ட் சகிப்புத்தன்மை சம்பந்தப்பட்டது. அங்கே நில்லு. சரி, இப்ப யார் சரியில்லைன்னு பார்க்கலாம். அங்க அப்படியே நில்லுங்க. முழு உடம்பை திருப்பணும். ஆர்ம்ஸை நேராக வைங்க. ஷோல்டர்ஸை நல்லா ஓப்பன் பண்ணுங்க. காலை மடக்கி உங்கள் உடம்ப டேர்ன் பண்ணுங்க. போங்க, திரும்ப. யாரும் முதுக ரொம்ப வளைக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட். எஸ், இடுப்பை இன்னும் கீழே இருக்குங்க. சென்சி, பேச குறைக்காத. உங்க சென்டர் கிராவிட்டி குறைக்காதீங்க. உங்க பட்ட கீழே இன்னும் இறக்குங்க. ஆல்டர்னேட்டிவா லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஆர்ம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஷோல்டர்ஸ் ஓபன் பண்ணுங்க. சீக்கிரம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரி, ஒரு நிமிஷம் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு ஹடில் டர்னுக்கு ரெடி ஆகுங்க. நம்ம எதுக்காக டேர்ன் பண்ணுறோம்? தேவையில்லாமல் அந்த குச்சி எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கோம். எதுக்காக அவங்களோட விளையாடிட்டு இருக்கீங்க? அப்புறம் எனக்கு அடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் செய்வேன். ஏற்கனவே ஒரு வாரம் ஆயிடுச்சு. மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் நாங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் பண்ணுறோம். ராக்கெட்டவே மொத்தமாக மறந்துட்டோம். டென்னிஸ் பாலை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. சாரி கோச், நான் லீவ் எடுத்துக்கிறேன். என்னோட இடுப்பு ரொம்ப வலிக்குது. எப்போ ஜாங்கியான் வராரோ அப்போதான் என்னோட இடுப்பு சரியாகும். உனக்கு போக விருப்பம் இல்லையா? ஓகே, தயாராரு. உன் காலை 90 டிகிரிக்கு தூக்கு. என்ன வேணும்? நீங்க ஆர்டர் பண்ணது. பர்சனலாவே டெலிவரி பண்றீங்க? தேங்க்ஸ்.
உங்களை பாக்குறது தான் ரொம்ப கஷ்டம்னா உங்க கூட வீட்சாட்ல பேசுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் பர்சனலா நானே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்ல எந்த சந்தோஷமும் இல்லையா? கொஞ்சம் நம்ம அதை பத்தி பேசலாமா? நீங்க 2 வீக்ஸா வரவும் இல்லை, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணவும் இல்லை. நான் நல்ல ஒரு கோச்சை அவங்களுக்காக செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னா எல்லாரும் என் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எல்லாரும் உங்களை பார்க்கணுங்கிறாங்க. ஏற்கனவே 2 வாரம் ஆயிடுச்சு, ஆனா யாருமே இன்னும் உங்களை பார்க்கல. கிளப்ல இருக்கிற எல்லாரும் பிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்றாங்க. இது வரைக்கும் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸும் அட்டன் பண்ணல. ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? நீங்க என்ன ஹையர் பண்றதுனால நீங்க முழுசா என்னோட ப்ரொஃபஷனலிசத்தை நம்பணும். அது மட்டும் இல்லை, நான் வெறும் பணத்துக்காக மட்டும் இங்க வரல. நான் எதுக்காக என்னோட பழைய கிளப்ல இருந்து வெளியே வந்தேன்னு தெரியுமா? அங்க டீம் மெம்பர்ஸ் ட்ரைனிங்க்கும் வரல, அங்க புது மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணல. நீங்க கமர்ஷியல் இன்சார்ஜா இருந்தா நான் ட்ரைனிங்க்கு இன்சார்ஜ். அதான டீலு? அதுக்காக தான் நான் பெய்ட் மெம்பர்ஸை பத்தி பேசுறதே இல்லை. ட்ரைனிங்க்கு வந்திருக்கிறவங்கள பத்தி மட்டும் தான் பேசுறேன். அப்படின்னாலும் நீங்க அதை பத்தி சொல்ல முடியாது. காரணம், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் உங்களை மாதிரி அன்ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸை நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அவங்களுக்கு கம்பெனில இருந்து ஏதாவது டாஸ்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா டெம்பரரியா வச்சிருப்பாங்க. நீங்க ஏதாவது செய்யும்போது அதுக்கு லாங் டேர்ம் பிளான் என்னன்னு வைங்களேன். அதுல இருக்கிறது ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் மட்டும்தான். இப்போ நீங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன புஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மேனேஜர் மாதிரி நான் கிடையாது. அது உண்மைதான். அதை விடவும் மோசம், உங்க இதுல ஒரு பேட்மிண்டன் பிளேயரை வச்சிருக்கீங்க. வெளில யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, எல்லாரும் சிரிச்சிடுவாங்க. சரி, நீங்க கிளம்பலாம், நான் குளிக்க போறேன். இதை யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. அவங்க இல்ல, நான் கூட இதை பொறுத்துக்க மாட்டேன். இதுல அவங்க தப்பு எதுவுமே கிடையாது. நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோச்சை இல்லவே பார்த்திருக்கியா? இல்லை. எப்பவுமே புது கோச் டீமை டேக் ஓவர் பண்ணும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸை காட்ட புது டெக்னிக் சொல்லுவாங்க. ஆனா இவர் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிலாம் செய்யலாம். மோசமா இருக்கு. அப்பனா இவர் எதுவுமே சொல்லி தராம காசு வாங்கிப்பாருன்னு சொல்றியா? அப்படின்னா ஒன்று பண்ணு, நீ ஒரு கேம் ரெடி பண்ணு. நாங்கெல்லாம் மேட்ச் ஆடுறோம்னா அவர் கண்டிப்பா வந்து தானே ஆகணும். இது நல்ல ஐடியா. நீ சொன்ன மாதிரி நான் இப்ப போய் ஒரு புது கேம்க்கு இந்த ஏற்பாடு பக்கம் பண்றேன். ஓ, தேங்க்யூ. இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன். நான் பப்ளிக் பிளேஸ்க்கு வர சொன்னாதான் நீ வர. என்னை பார்த்து பயப்படுறியா? நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நீ பணம் கொடுக்கறன்னு தான் உன் கூட நான் இந்த கேமை விளையாட தயாரா இருக்கேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். பணம் செலவு பண்ணி என்ன கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறல? பணத்துக்காகலாம் மக்கள் யாரும் உன்னை விரும்ப மாட்டாங்க. என்ன தேவையோ அதை எடுத்துப்போம். என்கிட்ட நீ அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. டெய்லி கேம் முடிஞ்சதும் எல்லாமே முடிஞ்சது. புரிஞ்சுதா? பிளாக் ஆங்கஸ் சிர்லான், ரைஸ் ஆன் டைகர் பிரானம். எனது எனக்கு இவ்வளவு பெரிய விருந்தா? நீங்க தான் இந்த காஸ்ட்லியான மெனுவை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அதான் கொண்டு வந்திருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. சாரி மிஸ், இங்க சாப்பிடும்போது தொந்தரவா இருக்குன்னு லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் அலோ பண்றது இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப போட்டோஸ் ஆச்சு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. நீங்க சத்தம் போடாம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. வெல்கம். இந்தாங்க நீங்க ஆர்டர் பண்ண ரெட் வைன். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க மேடம். மிஸ், நீங்க சிரமப்பட்டு கவுண்டருக்கெல்லாம் போக வேண்டாம், நானே உங்களுக்கு பில்லு கொண்டு வரேன். என்ன சொல்றீங்க? ரிசர்வேஷன் பண்றப்பே பேமெண்ட் பண்ணலையா?
நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஒரு செகண்ட் இருங்க. ஓகே. மிஸ், இதுக்கான பில்லை இன்னும் பே பண்ணவே இல்லை. இப்போ உதவிக்கு எப்படி என்கிட்ட கெஞ்ச போறான்னு பாரு. 1000 இந்த கார்டுல, 2000 இந்த கார்டுல இருந்து, அப்புறம் பேலன்ஸ் பேமெண்ட் இதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க மிஸ். இந்தாங்க. இந்த பாடம் படிக்க ரொம்ப செலவாயிருக்கும். இனிமேலாவது ஃபியூச்சர்ல நல்லா இரு. நான் சொல்றத கேட்டுட்டு கரெக்டா நடந்துக்கோ. சரியா சொன்ன. எனக்கு சம்மந்தம் இல்லாத சாப்பாடு சாப்பிட்டல, நான் போய் வாந்தி எடுத்துடுறேன். ஆனா இதுக்கப்புறம் டெய்லி நான் 4 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன். எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணிருக்கியா? ஆனா பாடம் சொல்லி கொடுக்க வர, முதல்ல என்ன விட்டு போ. வந்துட்டியா? சரி, என்ன குடிக்கிற? எதுனாலும் சொல்லு. ஹலோ, இன்னொரு பீச் ஃப்ளேவர் கொண்டு வாங்க. ஓகே சார். அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்கப்ப நீ எதுக்கு பீச் ஃப்ளேவர் வாங்கின? பீச் ஃப்ளேவர் குடிச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனை? அதிர்ஷ்டம் இல்லாதவன். என்ன? என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்படிலாம் பொய் சொல்றவங்களுக்கு கூட ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. அவ ஒரு ஆவரேஜ் லைவ் ஸ்ட்ரீமர் இல்ல. அவ ஆண்களை சார்ந்திருக்க மாட்டா. ஓ, அதுதான் விஷயமா? சரி சொல்லு, எந்த பொண்ணு கடுப்பேத்தனா? ஹே, இந்த பொண்ணுக்கு தானே நீ போன வாரம் செட்டப் செஞ்சு கொடுத்த? வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட் தான். அங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் என்னன்னா பிரெஞ்ச் கேரமலைஸ்ட் ஆப்பிள் வித் ஃபால் கிராஸ். வேற வழியே இல்ல. நீயும் அவளும் தானே? Thank you little Zizi, thank you. ஹேய், இப்போ எதுக்காக நீ அப்படி பண்ண? எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு பேர் தான் என்னோட மரியாதையை திருப்பி வாங்குறது. ஹலோ லியாங் டாங், உன்னோட லைவ் ஸ்ட்ரீமிங்க பார்த்தேன். பிரமாதமா இருந்தது. லிட்டில் ஜிசி
உனக்கு உண்மையாவே கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தாளா? ஆமா, இப்பதான் முதல் தடவையா கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கா. ஓ அப்படியா? இப்ப சமீபத்துல இருந்த லைவ் ஸ்ட்ரீம் டேட்டாவை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வேலையை செய்யறதுக்கு உண்மையாவே ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருந்து நிறைய பேர்ட்ட பழகிக்கணும். நீ உன் ஃபேன்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் மந்த் எண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவையும் பார்க்கணும். ம். நீ சொல்லவே இல்லை, நாம D3ல இருந்ததை விட இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, ரொம்ப பெருசுதான். ம். கோச் யான் இங்க தான் இருக்கீங்களா? இன்னைக்கு நைட் உங்களுக்கு டின்னர் இருக்கு, ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க இத கொஞ்சம் பாக்குறீங்களா ப்ளீஸ்? நான் கொஞ்ச நாளாவே காம்படிஷனை பத்தி படிச்சுட்டே இருக்கேன். நான் ஷின்சன்ல ஒரு காம்படிஷனை செலக்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா அப்பதான் உங்களால டீமோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் தேவையில்லை, நானே காம்படிஷனை சூஸ் பண்ணிட்டேன். ஓ, அப்பனா எந்த காம்படிஷன் சூட்டபிளா இருக்கும்னு சொல்றீங்க? அடுத்த வாரம் ஷாங்காயில ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷன். ஷாங்காயிலையா? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. அப்போ பர்சனலா நீங்களே லீட் அப்படின்னா பண்ணிக்கிறீங்களா? அதை நான் செய்யலன்னா நீ செய்ய போறியாண்ணா? ஓகே, அப்போ நான் சுல்தான், ம்? உன்னை புரோட்டீன் பார் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தானே. நான் வாங்கிட்டு வந்தேன். ஓல்டு ஹூ எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. எல்லாத்தையுமா? அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வா. நான் நிறைய வாங்கிட்டு வந்தாலும் அதையும் சாப்பிட்டுருவாரு. அதான் வாங்கல. ஓகே, நான் உங்களை நைட் ரெஸ்டாரண்ட்ல பார்க்கறேன். சம்பளம் நான் தரேன். ம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோச் யானுக்கும் கோச் ஸ்டாஃப்ஸ்க்கும் டோஸ்ட் பண்ணக்கூடாது? கோச், நீங்க இப்போ அந்த காம்படிஷனை பத்தி இங்க பேசலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பீஜிங் கிளப் ஷாங்காயில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அங்கே போய் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போடலாம். அங்கே நம்ம தோத்து போனால் கூட அதை மனசில் ஏற்றிக்கவே கூடாது. கோச் ஜாங்யான், நீங்க எல்லாத்துக்கும் வார்த்தையிலேயே வழி வச்சிருக்கீங்க. மேட்ச்க்காக நம்ம ட்ராவல் பண்ணா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் யார் கொடுப்பாங்க? இந்த சமயம் நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். நம்ம கிளப்போட ஃபண்ட் ரொம்ப டைட்ல போயிட்டு இருக்கு. அதனால நம்ம லோக்கல் காம்படிஷனை கண்டக்ட் பண்ணலாம். அதான் நமக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ உங்கள் கிளப்பு கம்யூனிட்டி சென்டரா என்ன? அப்போ நம்ம பின்னோக்கு போய் கிராண்ட் ஃபாதர் ஜாங்கிட்டையும் லீகிட்டையும் விளையாடி ஜெயிக்க முடியாது. ஒரு டென்னிஸ் கிளப்னா நாடு முழுக்கவும் சுற்றி ஆகணும். புரியுதுல்ல? நீங்க ஷன்சியன்ல இருந்துக்கிட்டு காம்படிஷன் ஆடும்போது நாம எப்படி ஜெயிக்க முடியும்? எனக்கு பண பிரச்சனை பற்றி கேட்க சுத்தமாக பிடிக்காது. மேனேஜர் லியாங், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம போட்டி போடுறதுக்காக வந்திருக்கோம். அதனால காசு செலவு பண்ணி தான் போகணும். நம்ம எல்லாரும் சங்காய் போகலாம். ஹோட்டல் அப்புறம் டிக்கெட் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறதுனால பெருசாக நமக்கு ஒன்றும் செலவு வந்துட போகிறதில்ல. ஓகே பிரதர், நம்ம பிரதர்ஸ்க்காக டோஸ்ட் பண்ணலாம். எனக்கு ஹோட்டல் பில்லெல்லாம் யார் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் அனுப்புகிற அட்ரஸில் தான் நீங்கள் போய் தங்கி ஆகணும். பாரு, 180 per night. இப்போ இருந்து ஒவ்வொரு காம்படிஷன் டேலையும் நான் சொல்கிற மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபுட்டில், லாட்ஜிங்கில், கம்யூனிகேஷனில். அதை மீறி யார் நடந்தாலும் உடனே வெளியேற்றப்படுவீங்க. எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. சென்சோன் கரெக்டான டயத்துக்கு வந்தனால தான் நம்மளோட லக்கேஜை கண்டுபிடிக்க முடிஞ்சது.
உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த ஏரியால நீ என்ன சும்மா சுத்திட்டு இருந்தியா? அது வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்திருந்தா ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த பக்கம் போய் ஏதாவது நான் இவன் கூட போறேன். கோச்சியான், நாம இப்ப எங்க போறோம்? அங்கதான் போறோம். எல்லாரும் என் கூட வாங்க. பிரதர் ஹூ அப்புறம் மத்தவங்களா? அவங்க 2 பேரும் அப்புறமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க 2 பேரும் வெளில போயிருக்காங்க. வாங்க வாங்க. சரி வா போலாம். ஐயோ, கால்லாம் ரொம்ப வலிக்குது. நம்ம ஏற்கனவே 2 கிலோமீட்டர் மேல நடந்துட்டோம். ஆனா இன்னும் காரை காணுமே. நாம இங்க வந்துட்டோம்ல. நம்ம பப்ளிக் பஸ்லயா போறோம்? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பப்ளிக் பஸ்ல போனதே இல்லை. என்னால முடியாது. நீ பப்ளிக் பஸ்ல போனதே கிடையாதா? அப்புறம் எப்படி நீ கேம்ல ஜெயிப்ப? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஜெயிக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு எப்படி டிக்கெட் வாங்கணும்னு தெரியுமா? என்கிட்ட காசு இல்ல. நானும் காசு கொண்டு வரல. நீ கொண்டு வந்தியா? நான் எங்கேயாவது வெளியூர் போனோம்னா எங்க அம்மா தான் எனக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா ஷாங்காயில எப்படி டிக்கெட் வாங்கணும்னு தெரியாது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்டு வாங்கலாம். இதுல நம்ம ஷாங்காயில எந்த இடத்துக்கு போறோம்னு தெரிஞ்சதுன்னா போதும். எனக்கு ஒண்ணுமே புரியல, நீயே சொல்ல. எப்படி பண்றது? கொஞ்சம் காட்டு. ஸ்க்ரால் பண்ணணுமா? அப்புறம் நல்லா பாரு. அவங்க எல்லாரும் எப்பவும் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. உங்களுக்கு டென்னிஸ் எதுக்கு ஸ்பெஷல்னு தெரியுமா? எல்லா பால் கேம்ஸை விடவும் இந்த கேம்ல மட்டும்தான் ஒரு பிளேயர் அந்த கேமை தனியா விளையாண்டு ஜெயிச்சாகணும். நீ கோர்ட்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கோச்சோ ஒரு டீமோ வந்து யாரும் கைட் பண்ண மாட்டாங்க. எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே தான் தீர்த்துக்கணும். இப்ப இவங்களால டிக்கெட் கூட வாங்க முடியல. போட்டியில எதிராளியை எப்படி சமாளிப்பாங்க? வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு தான் ட்ரைனிங் கொடுக்க முடியும். நாம அவங்களுக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி இருந்தோம்னா, அவங்க கோர்ட்ல விளையாட போனா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது, சொந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, திறமை இருக்காது, மன ரீதியா பாதிக்கப்பட்டுருவாங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கோ. ஏன்னா அது உன்னோட டீம். இதுதானா? எப்படி பண்ணணும்? இதான் கார்டு. யூஸ் நினைச்சேன். எனக்கும் கிடைச்சிருச்சுன்னு நான் கூட நினைக்கிறேன். பாத்துறப்பா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்டு செலக்ட் பண்ணு. அதேதான், சரியா பண்ணு. இப்படி தானே? எல்லாரும் வாங்க, பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ஸா? எல்லாரும் பஸ்ல ஏறுங்க, வாங்க. சரி சரி வாங்க எல்லாரும் போலாம். ஏய் ஏய் இடிக்காத. ஏய் ஏன் இடிக்கிற? தள்ளாத. கொஞ்சம் டேய். காலெல்லாம் மிதிக்காதீங்கடா டேய். டேய் உன் காலை எடுடா ஃபர்ஸ்ட். காலை தூக்குடா முதல்ல. தள்ளாதடா. காலை மிதிக்காத. தெரியாம பட்டுச்சுமா. கோச், இந்த இடம் பார்க்க சீப்பான இடமா இருக்கு. ஆன்லைன்ல பார்த்ததை விட மோசமா இருக்கு. இங்கெல்லாம் யாரால தங்க முடியும்? ஏன் முடியாது? இது ரொம்ப பாப்புலரான இடம். சரி வாங்க நம்ம எல்லாரும் உள்ள போலாம். நம்ம இங்க ஸ்டாண்டர்ட் ரூம் புக் பண்ணணும். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு ரூம் கிடைக்கும். என்ன ஸ்டாண்டர்டா? சூட்டா இருந்தாலும் தங்க மாட்டேன். அதுவும் இந்த மாதிரி இடத்துல சூட்டெல்லாம் இருக்காது. நீங்க எங்க வேணாலும் தங்குங்க, நான் கிளம்புறேன். நில்லு. எந்த பிளேயரும் இங்க இருந்து வெளியே போக முடியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம டீமோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்படிஷனுக்கு வந்திருக்கோம். பெர்மிஷன் இல்லாம யாராவது வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு கிளப்ல விருப்பம் இல்ல. சோ அவங்க மறுபடியும் வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால எல்லாம் அவங்கவங்க சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு நம்ம எப்ப போகணுங்கிறத நான் குரூப்ல போடுறேன். யாராவது லேட்டா வந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவேன். சரி ஓகே, எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. வாங்க. அட வாங்க. சரி வா. சரி சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம்க்கு வந்துரு. பாய்.
லியாங்கிவான், நம்ம ரூம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உன் ரூமுக்கு பக்கத்துலேயே எலிவேட்டர் இருக்கு, அது சேஃப் இல்லை, ஸோ மாத்திக்கலாம். இல்ல இங்க ரொம்ப சத்தமா இருக்கும், நீ நிம்மதியா இருக்க முடியாது. நீ என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? கோச் என்ன நாளைக்கு ப்ளே பண்ண விட மாட்டாருன்னா? இதை புடி. 8711, நீ வந்திருக்கிறது என்னோட ரூமு. லியாங்கிவான், நம்ம பேன் ஃப்ரைட் டம்ப்ளிங் சாப்பிட போலாமா? அது ரொம்ப தூரமா இருக்கும், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அது வெறும் 500 மீட்டர் தான். எனக்கு இடம் நல்லாவே தெரியும். அப்போ நானே போய்க்கிறேன், எனக்கு அட்ரஸ் மட்டும் அனுப்பு. மத்தவங்க யாருன்னா சாப்பிட ஆசைப்பட்டாங்கன்னா போ சொல்லு. ஓகே. ஐம் சாரி, 2வது ஃப்ளோரும் 3வது ஃப்ளோரும் கமர்ஷியல் வெண்டர்ஸ் வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அது மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் 6வது ஃப்ளோருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தானே சொந்தம். நீங்கள் தான் கஸ்டமர் சேஃப்டிக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஃபயர் எக்ஸிட்ஸ்லாம் லாக் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஆபத்தான சமயத்தில் எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடும். நீங்கள் பயப்படாதீங்க, இந்த பில்டிங் எப்போவுமே ஃபயர் ஆனதே இல்லை. எவ்வளவு அற்புதமான பதில். தீ பிடிக்கலன்னா நாங்கள் நின்று சும்மா பேசிட்டு இருக்கோனா? சரி, இங்க பாருங்க, உங்க பில்டிங் மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு உடனே இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடலாம்ல. இல்லை நான் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட வேண்டியதா இருக்கும். நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு டைம் நிறைய இருக்கு. மேனேஜர் கிட்ட பேசுங்க. கோச் யான், இது உங்களோட பர்சனல் ஹேபிட்டா? கோச்சா இருந்தாலும் சரி, மேனேஜரா இருந்தாலும் சரி, எனக்கு ரிசல்ட்ஸ்லாம் கூட பெருசா தேவையில்லை. ஆனா கூப்பிட்டு வந்த டீமோட உயிர் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் டென்னிஸ் கிளப் இந்த பிரச்சனையை சந்திச்சது. இந்த மாதிரி பில்டிங்ல ஃபயர் எக்ஸிட் எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது சாதாரணமா நடக்கிற விஷயம். இந்த வேலையெல்லாம் நீ தான் பார்த்தாகணும். நீ இன்னும் ப்ரொஃபஷனலா இல்லாததுனால இது எல்லாத்தையும் நான் உனக்காக செய்றேன். நான் இன்னும் முழு ப்ரொஃபஷனல் ஆகாம இருக்கலாம், ஆனா நான் ரொம்ப லக்கியா இருக்கேன். எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் கோச் கிடைச்சிருக்காரு. ரொம்ப ஸ்வீட்டா பேசுறேன்னு நினைப்பா. இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் ஒன்றும் பண்ணிடாது. கோச் யான், நாங்க வெளியில டின்னருக்கு போறோம், வரீங்களா? உங்ககிட்ட ஏதாவது கொடை இருக்கா? சீக்கிரமா வா, எனக்கு ரொம்ப பசிச்சுக்கிட்டு இருக்கு. இது முதல்ல தெரிஞ்சிருந்தா நானும் அது சாப்பிட போயிருப்பேன். இதோ வந்துடுறேன், முடிய போகுது. சீக்கிரம் சீக்கிரம் வா. என்னோட போனை ஓபன் பண்ணி வீசாட்ல ஏதோ மெசேஜ் வந்திருக்கான்னு பாரு. ஹலோ பியூட்டி, எப்படி இருக்க? உனக்கு டைம் இருந்தா நம்ம 2 பேரும் ஒண்ணா டின்னர் சாப்பிடலாம். உனக்கு என்ன வேணும்? டின்னர்லாம் எதுவும் வேண்டாம், லைவ் ஸ்ட்ரீம்க்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். வெல்கம். அடுத்த தடவை நீ கூப்பிடு, நம்ம போய் ஏதாச்சும் ஒரு ஃபன் பண்ணலாம். ஷென்சி, எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க? என் வேலை இன்னும் முடியல.
எதுக்காக பீச்சோட சாட் பண்ணிட்டு இருக்க? அதுவும் இல்லாம மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்க. அன்னைக்கு தான் என்னோட ஃபோனை யூஸ் பண்ணி டிஜிட்டல் கிஃப்ட் அனுப்புனீங்க. அதனால காசு செலவு பண்ணியிருக்க, அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்புனேன், அதை ஏற்றுக்கிட்டா. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, கேஷுவல் சேட்டிங் தான். நீ இத கேஷுவல் சாட்டிங் நான் சொல்ற, உனக்கு ஒரு இங்கிதமே கிடையாதா? மரியாதையும் இல்ல, வெக்கமும் இல்ல. இப்போ என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவப்படுற? இன்ட்ரெஸ்ட் பணத்து மேலையா இல்லை அந்த பொண்ணு மேலையா? நான் அவளை பிளாக் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நீ எப்படி அவளோட சாட் பண்றேன்னு பார்க்கலாம். ஆமா, என்னோட வீட் சாட்டை நீ எதுக்கு பிளாக் பண்ற? அப்படின்னா டெலீட் பண்ணிடு. உனக்கு பசிக்குதுல, வா சாப்பிட போலாம். ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். போய் சாப்பிடு. நான் உன் கூட வரல, நான் பசியிலே சாவுறேன். அதே மாதிரி நீயும் பட்னி கடை. ரொம்ப கோவமா இருக்கான், ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் போலியே. மத்த எல்லாரும் எங்க? டை தூங்க போயிட்டான். ஜாவும் சென்சியும் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் நைட்டு வெளியே எங்கேயாவது போகாம இருந்தா போதும், இல்லைன்னா மேட்ச் விளையாட கஷ்டமாயிடும். அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. என்கிட்ட ஆப்போனண்ட்டை ஜாவ் வெளுத்து வாங்குவேன்னு சொன்னான். ஜாங்கோட கோவத்தை குறைக்கணும்னு சொன்னான். உனக்கும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணவா? உள்ள நிறைய மசாலா இருந்திருக்கு. உனக்கு ஒன்றும் ஆகலையே. உள்ள நானெல்லாம் இருக்கும். பேன் ஃப்ரை பன் சாப்பிட்றதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? முதல்ல கடிக்கணும், அப்புறம் உரியணும், 3வது சாப்பிடணும். அதனால முதல்ல இதை எடுக்கணும், அப்படியே உரியணும், அப்புறம் இது உள்ள இருக்கிற மசாலாவை உரியணும். அப்புறம் கடைசியா சில்லி சாஸ்ல டிப் பண்ணி ரொம்ப காரம். ரொம்ப காரமா இருக்கு. இது அவ்வளவு காரமாவா இருக்கு? ட்ரை பண்ணி சரி பாரு. நான் ட்ரை பண்றேன். முதல்ல கொஞ்சமா சாப்பிடுறேன், அப்புறம் முழுசா முழுங்கிடணும். நல்லா இருக்குல்ல? இதுல மீட்டோட டேஸ்டும் தெரியும், அந்த கிறிஸ்பி பாட்டமும் நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்குல்ல? நல்ல இது டேஸ்ட். செம்ம டேஸ்டா இருக்கும். நான் 20 வயசுல இருக்கும்போது இதை ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். அப்புறம் அப்ராட் போனதுக்கு அப்புறம் இதுக்கு ரொம்ப ஏக்கமா இருப்பேன். அந்த நேரத்துல எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுப்பேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்த பிறகு நான் ஒரு எலி மாதிரி எல்லாத்தையும் தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்கெல்லாம் சாப்பாடு நல்லா கிடைக்குதோ அப்படியே ஓடி போயிடுவேன். உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லலையே. எனக்கே தெரியாது என்னோட பேஷனை நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னு. நல்ல இல்லாத இடத்துக்கு போறது, அப்புறம் யார்கிட்டயாவது மனசை விட்டு பேசுறது இல்லாம ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போய் நல்லா சாப்பிட்டு வந்துருவேன். அவ்வளவுதான், நிம்மதியா இருக்கும். அப்படின்னா நம்ம ஒன்று செய்யலாமா? ஹிப்போத்துல இருந்து நீதான் என்னோட சாப்பிட்ற பார்ட்னர். அப்பதான் உன்னோட ரகசிய ஈட்டிங் ஸ்கில்ஸை பத்தி எனக்கும் சொல்லுவ. நீ இதை பத்தி என்ன நினைக்கிற? நான் உனக்கு என்ன சொல்லி தர போறேன்? நான் சத்தான உணவே சாப்பிட மாட்டேன். அதுவும் இல்லாம நீ ஒரு பிளேயர். நீ டயட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு டென்னிஸ்ல ஃபோக்கஸ் பண்ண, வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துக்க. சரி. இங்க பாருங்க, உங்களோட ஒரு ரூம் நம்பர் 8708. அது எலிவேட்டர் பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தம் இருக்கும். பரவாயில்ல, அது என்கிட்ட கொடுங்க. இல்ல பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா பிளேயர்ஸும் கோச்சும் நல்லா தூங்கி ஆகணும். அதனால நீங்க அங்க போக வேணாம், நான் அந்த ரூம்ல தங்கிக்கிறேன். சரி, உனக்கு தான் ஒரு வேலையும் இல்லையே, நீ எடுத்துக்கோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ நல்லா ஆடலாம். நல்லா ஆடு.
வாவ் பிரமாதம் பிரமாதம் சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. வாவ் பரவாயில்ல சூப்பரான சூப்பர், catch. நல்லா தான் ஆடுன. இப்போ என்னோட டர்ன். போய் நல்லா விளாடு.如果不将世俗当理，让感情肆意而不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定，能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。 You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？